இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அந்த எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே வேறு ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வேணாம், நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் திரைப்படத்தில் பார்க்கறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போ தான் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க. நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க. நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட். ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன்.